கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் கூட உங்களை இன்னொரு காணொளியில் காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெற்றியின் ரகசியம் என்ற தலைப்பிலே நாம் காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட இன்னொரு வெற்றியின் ரகசியமாக தடைகளை உடைக்கும் விசுவாசம் என்ற தலைப்பிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். அதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இந்த நாளில் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு தடைகள் வரும், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். நாம் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்ய முற்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தடைகள் வரும். ஆனால் தடைகள் வரும்போது அதை எப்படி நாம் மேற்கொள்ளுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வரும்போது அதை உடைத்து நாம் எப்படி நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும்? இதற்கு நமக்கு தேவை விசுவாசம். நாம் பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் போது நம் வாழ்க்கையில் நமக்கு முதலாவது தேவை விசுவாசம். நீங்கள் வாழ்க்கையில் யோசேப்பை எடுத்து பார்க்கும்போது அவன் வாழ்க்கை மிகவும் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் அவன் விசுவாசத்தை காத்து கொண்டான். அவன் சிறைக்குள்ளாக தள்ளப்பட்ட போதும், அவன் அடிமையாக விற்கப்பட்ட போதும், போத்திபார் அவனை தவறான விஷயத்துக்கு அவன் அழைத்த போது அவன் தன்னுடைய உண்மையையும் பரிசுத்தத்தையும் காத்து கொண்டான். அவன் அந்த இடத்துல நினைத்திருந்தால் அவன் எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், அவன் பிரச்சனையின் நடுவில் இருந்திருக்கலாம். ஆனாலும் அவன் விசுவாசத்தை காத்து கொண்டான். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய எல்லைகளை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. உங்களுடைய பிரச்சனைகளில் என்னத்தை நம்ம விசுவாசத்தை காத்துக்கணும், என்னத்தை ஆண்டவர் மேலே நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும், எதற்காக நான் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று நாம் உடைந்து போகக்கூடாது. அந்த இடத்துல நெவர் கிவ் அப், ஹோல்ட் யுவர் டஃப், நெவர் கிவ் அப். அந்த இடத்துல தான் நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது நம்முடைய பிரச்சனைகளில் நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. நம்ம ஹோல்ட் ஆன் டு, நம்ம அதை பிடித்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்முடைய தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், நம்முடைய போராட்டங்கள் வரும். நம்ம எதையாவது செய்யும்போது, தொழில் செய்யும்போது அநேக பிரச்சனைகள் வரும். நம்ம அந்த நேரத்தில் நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் நம்ம எப்படியாவது குறுக்கு வழியில் போயிடலாம், இல்லாட்டி எல்லாரும் உலகம் செய்கிற மாதிரி செய்யலாம்னு நினைக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. நாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக விசுவாசத்தோடு கூட நாம் உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் அதை நோக்கி பார்க்கிறார். முதலாவது நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை. ரெண்டாவது, உங்களுடைய பிரச்சனைகளை அல்ல, நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும். உங்களுடைய நோக்கம் தேவன் மேலே இருக்க வேண்டும். ரெண்டாவது, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராப்ளம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் காட். உங்கள் பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைகள் மேலே உங்கள் கண்ணை வைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவர் மேலே கண்ணை வைங்க. பவுலும் சீலாவும் அவர் சிறைகளில் அடைக்கப்பட்டாங்க. அவளுக்கு சங்கிலி பூட்டப்பட்டது, அவள் கால்களில் சங்கிலி பூட்டப்பட்டது, அவள் சிறையில் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சிறை வாசல்களை திறந்து, கதவுகளை திறந்து, சங்கிலியை உடைத்து அவர்களை விடுதலை செய்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையும் ஒரு சிறை போல என்னால் நவரவே முடியல, இந்த இடத்துல இருந்து என் சங்கிலியால் கட்டப்பட்ட போல என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, என் வாழ்க்கை தடைகளால் நிரம்பி இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து அந்த சங்கிலியையும் சிறைச்சாலையும் இதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் ஆண்டவரை பாருங்கள். பவுலும் சீலாவும் அப்படித்தான் ஆண்டவரை துதித்தார்கள். அவருடைய சிறையில் ஆண்டவர் உங்களை உருவாக்குவார். அதை ஒரு லேர்னிங் டர்ஃபாக மாற்றுவார். அதை ஒரு லேர்னிங் பிளே கிரவுண்டாக உங்களுக்கு மாற்றி தருவார். உங்களுடைய சிறையிருப்பை, நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றி தருவார். நீங்கள் அதனால் உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிற ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் அவர் உங்களுக்கு இரும்பு தாழ்பால்களை உடைத்து வெண்கல கதவுகளை திறந்து தரும். அவர் திறந்தால் மூடுகிறது யார்? அவர் அடைத்தால் திறப்பவன் யார்? உங்கள் வாழ்க்கையில் அடைப்பட்ட கதவுகளை ஆண்டவர் என்று திறந்து கொண்டிருக்கிறார். உங்கள் சங்கிலிகளை ஆண்டவர் உடைத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் தடைகளை நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய பார்வையை பிரச்சனைகளின் மேல் அல்ல, ஆண்டவரின் மேலே உங்கள் பார்வையை வைக்கும்போது உங்கள் தடைகள் மாறி போகும். மூன்றாவதாக, நீங்கள் நேர்மறையான சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளில் நம்ம எப்பயுமே ஐயோ பிரச்சனை, நான் இதோட மூழ்கி போயிடுவேன், இதோட முடிந்து போயிடும்னு நம்ம எப்பயுமே நினைக்கலாம். இந்த பிரச்சனை என்னை மூழ்கடித்து விடும் போல இருக்கிறது என்று நாம் நினைத்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் தேசத்தார் அவர்கள் கடந்து போகும்போது எரிகோ அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய சுவராக இருந்தது.
ஒரு பெரிய தடையாக இருக்குது. எப்படி நம்ம தாண்ட போகிறோம்? கானானியர்கள் அதை சுதந்திரித்து கொண்டிருந்தார்கள், அதன் பின்பாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ இஸ்ரவேல் தேசத்தார், நான் இதை எப்படி தாண்ட போகிறேன் என்று அவர்கள் யோசித்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதை 7 நாள் நீ சுற்றி வா, 7ஆவது நாள் சத்தமிட்டு கத்துங்கள், எல்லாரும் சேர்ந்து அந்த எரிகோ கோட்டை கீழே விழுன்னு சொன்னார் ஆண்டவர். அதை போல எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் கூட இந்த பிரச்சனை எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்பதை நாம் நினைக்க வேண்டும். இதனால் நான் பலவீனம் அடைய போகிறதில்ல, இதனால் நான் பலம் அடைய போகிறேன். ஒரு மலையை உன் முன்னாடி வைக்கிறதுனால, அந்த மலையை ஏறுறதுனால நீங்கள் பலன் குன்றி போகாது. அந்த மலையை ஏற உங்களுக்கு பலன், உங்கள் கை காலெலாம் பலன் அடையும். நீங்கள் இன்னும் பெரிய பிரச்சனையை சந்திக்கிற கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். நீங்கள் ஏதோ ஒரு ஆண்டவர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை நாம் மறுவடிவமைக்க வேண்டும். ரீஃப்ரேம் யுவர் தாட்ஸ். வடிவமைக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் நம்ம கோவப்பட வேண்டாம், நம்ம முறுமுறுக்க வேண்டாம். அந்த நேரத்தில் நாம் ஒரு நேர்மறையாக, இந்த பிரச்சனை எனக்கு நன்மையாக தான் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். வாழ்க்கை எனக்காக இந்த பிரச்சனையை தந்திருக்கிறது, நான் முன்னேற வேண்டும் என்று, நான் நன்மை அடைய வேண்டும் என்று, நான் இதில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று, இன்னும் மேபி இன்னும் 5 வருஷத்தில் எனக்கு இது தேவைப்படும். இந்த பாடம் ஒருவேளை நான் ஒரு சின்ன இழப்பை சந்திருக்கலாம். இந்த இழப்பினால் நான் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். இதனால் 5 வருடம் கழித்து நான் பெரிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க இந்த பாடம் எனக்கு உதவும். அதனால் வாழ்க்கை எனக்கு இந்த பாடத்தை கொடுத்திருக்கிறது, ஆண்டவர் என்னை இந்த சூழ்நிலையில் வைத்திருக்கிறார் என்ற ஒரு நேர்மறையான சிந்தனையை நாம் வைக்க வேண்டும். அந்த நேரத்தில் நம்ம விசுவாசிக்க வேண்டும், இந்த பிரச்சனை எனக்கு நன்மையாக முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். நமக்கு தடை வரும் நம்முடைய வாழ்க்கையில், நாம் இந்த 3 காரியங்களை நாம் வைத்து தடைகளை நாம் மாற்றி அமைப்போம். 1, உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய தடைகள், பிரச்சனைகளில் உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், யோசேப்பை போல. 2வது, உங்கள் பிரச்சனைகள் மேல் உங்கள் கண்களை அல்ல, தேவன் மேலே, பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிற தேவன் மேலே உங்கள் கண்களை வையுங்கள், பவுலும் சீலாவும் போல. 3வது, நேர்மறையான சிந்தனையோடு பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள். பயத்தை அல்ல, விசுவாசத்தை தேர்ந்தெடுங்கள். விசுவாசம் உங்கள் வாழ்க்கையை அது மாற்றி போடும். நீங்கள் மறுவடிவமைக்க வேண்டும் உங்கள் சிந்தனையை. நேர்மறையான சிந்தனையை வைத்து நீங்கள் பிரச்சனைகளை தாண்டி வர முடியும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நேரத்தில் அப்பா, பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களுடைய பிரச்சனையை மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் அவர்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளட்டும், உங்கள் மேலே அவர்கள் கண்களை வைக்கட்டும். ஆண்டவரே ஒரு நேர்மறையான சிந்தனையை எடுத்துக்கொள்ளட்டும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் நன்மையாக அவர்களுக்கு மாற்றி தருவீர்களாக. இந்த தடைகளை மாற்றி அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற கர்த்தர் உதவி செய்கிறார்கள். தேவ ஞானத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் தடைகள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற மனம் என்னும் சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்கள் கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க. பொருளாதார தேவையோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, நீர் தேவைகளின் மத்தியிலே யெகோவா ஈரேவாக நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த காணொலியை கேட்டு இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் கீழே அதை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் செய்யும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது கிஷோர் டைட்டஸ்.